Hi, welcome to Sharan's Creations. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருவாங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம டிஷர்ட்லேருந்து மாஸ்க் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 மாஸ்க் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பழைய டிஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து கீழே வந்து நமக்கு ஆல்ரெடி தையல் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை, ஒருவேளை நீங்கள் சென்டரில் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா கீழே மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லென்த்து வந்து 7 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். விட்த்து வந்து 8 இன்ச்சஸில் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு இன்னும் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் லென்த்தில் 1 இன்ச்சும் வித்தில் 1 இன்ச்சும் நீங்கள் வந்து கூட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். கீழே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கீழ் பகுதியிலேருந்து கட் பண்ணதுனால தையல் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இந்த மாதிரி மேலே மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி தான் நான் தைச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா 2 ஃபோல்டு கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதுலேருந்து நூல் பிரிந்து வராது நமக்கு, அதனால் ஒரு ஃபோல்டிங்கே போதுமானது. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்து அதில் தையல் போட்டுக்கிறேன். மேலே வந்து தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா சைடில் 2 சைட்லையுமே நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து நம்ம வந்து தைச்சிக்க போகிறோம். எதுக்காகனா நம்ம சைடில் ரோப் இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி மடித்து நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து கேப் விட்டாலே போதுமானது. ஸோ அந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா ஒரு தையல் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதை மிஷின்லேயும் தைச்சிக்கலாம், கையிலையும் தைச்சிக்கலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு மாஸ்க்கு தான். 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய டிஷர்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்குது. மாதிரி 2 சைடுமே தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இது ரோப்புக்காக நம்ம வந்து ஒரு 2 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து இழுக்கும்போது நம்ம அதோட திக்னஸ் வந்து இன்னுமே ரொம்ப கம்மியாகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 1/4 இன்ச்சில் கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. லென்த்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிடிச்சி நல்லா டைட்டாக இழுக்கும்போது இப்போ பாருங்கள் அது ரோப் மாதிரியே அழகாக ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு ஃபேப்ரிக்லேருந்து கட் பண்ண ஒரு ரோப் அப்படின்னு யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். எலாஸ்டிசிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா டிஷர்ட்லேருந்து நம்ம பண்ணுறதால. ஸோ இந்த மாதிரி அதோட லென்த் வந்து 10 இன்ச்சஸ் நான் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதை விட ஒரு 1 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற சைஸ் வந்து அடல்ட் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கக்கூடிய சைஸ்லாம். சின்ன பசங்களுக்கு கட் பண்ணுறீங்களா எல்லா சைஸ்லேயுமே ஒரு 2 இன்ச் கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோ. இந்த மாதிரி இந்த ரோப்போட ஒரு எண்டில் நம்ம சேஃப்டி பின் போட்டுட்டு நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட் வந்து நம்மளால் போட்டு எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறமா நம்ம 2 சைடையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம். ஒரு நாட் போட்டு, எப்போவுமே நம்ம நாட் போடுவோம்ல அதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கலாம். 2 எண்டையும் சேர்த்து வச்சு நம்ம நாட் போட்டு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற ஏதாவது இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த நாட் வெளியே தெரியாத மாதிரி அதை என்ன பண்ணிக்கலாம்னா உள்ளுக்குள்ளே நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். நாட் உள்ளே தள்ளுறதுக்காக நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் சைட்லேயே ரோப் வச்சு இன்சர்ட் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே மாஸ்க் ரொம்ப அவசியமானது. ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கிட்டேன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.